கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆமேன். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் நடத்தணும். ஹல்லேலூயா. நமக்கு தெரிந்த வழி ஒரே ஒரு வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த மனுக்குலத்தில் ஹல்லேலூயா மனித உருவெடுத்து வந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அவர் நமக்கு சில வழிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம எப்படி நடக்க வேண்டும், நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எந்த போதனையில் வளர்க்க வேண்டும், ஹல்லேலூயா அவங்க பரிசுத்தமுள்ள வாழ்க்கையில் வாழ வேண்டுமானால் அவர்கள் எப்படி எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று பல காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பல காரியங்கள். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட ஒரு சில காரியங்களை நம்ம குறித்து தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு ரோல் மாடல், ஹல்லேலூயா, நமக்கு ரோல் மாடல் வாழ்ந்து பரிசுத்தத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து பல பாடுகளையும் பல பிரச்சனைகளையும் பல போராட்டத்திலையும் பல இன்னல்களையும் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை அவரை பற்றி கொண்டு அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு இந்த உலகத்தில் வாழுகிற ஜனங்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கை கொண்ட பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழுகிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் இந்த நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்போ பிள்ளைகளை சரியாக வளர்க்க வேண்டுமானால் யார் சரியாக இருக்கணும்? பெற்றோர்கள் சரியாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் சரியாக இருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பெற்றோர்களுக்குள்ள ஒரு வார்த்தையானது பாருங்கள், சங்கீதம் 128 சங்கீதம் 128 பாருங்கள், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து பெற்றோர்கள் எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் ஃபஸ்ட்டு அவங்க நடக்கணும். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக மாறுவாங்கன்னா பாக்கியவான்களாக மாறுவார்கள். அவர்கள் பாக்கியவான்களாக மாறின பிறகு ஹல்லேலூயா பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்ற 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல இருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அந்த குடும்பத்தில் இருக்கிற தலைவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிறகு கர்த்தர் எப்படி நடத்துவார்னா அவங்களோட மனைவியும் கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. 3வது வசனத்தில் முதல் பாருங்க, உன் மனைவி உன் வீட்டோரங்களை கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கணவன் மனைவி முதலாவதாக கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அற்புதமாய் நடத்துகிறார். கணவன் சரியாக இருந்தார்னா மனைவியை கரெக்டாக நடத்துகிறார். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளை ஆசீர்வதித்து என்ன பண்ணுறான்? ஒலிவ மர கன்றுகளைப் போல. ஒலிவ மர கன்றுகள் குறித்து அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒலிவ எண்ணெயை என்ன பண்ணுவாங்க? அபிஷேகம் பண்ணுவதற்காக உபயோகப்படுத்துவாங்க. இன்னும் பல காரியத்திற்காக உபயோகப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. ஒலிவ மரங்கள் ரொம்ப அடர்த்தியாக காணப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது இஸ்ரேல் தேசத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பல நாடுகள் இருக்குது. இந்தியாவிலே இப்போ அது நார்த் சைடில் விளைவிக்கிறதா சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. அதோடைய மகிமை அவருடைய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ பாருங்க, கர்த்தர் அப்படியாக பிள்ளைகளை ஒலிவ மரத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறவராக இருக்கிறார். அதே போல பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் பிள்ளைகளைப் போல தாழ்த்த வேண்டும் சொல்கிறார் கர்த்தர். பிள்ளைகளைப் போல தாழ்த்த வேண்டும். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், தடை செய்யாதிருங்கள். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு முக்கியமாக பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க? சில நேரத்தில் மொபைலை தான் அதிகமாக கொடுக்குறாங்க. ஏன்னா அது நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும். அந்த பிள்ளை என்ன பண்ணோம்? நம்மளை தொந்தரவு பண்ணாமல் அது தனியாக என்னமோ பண்ணிட்டு போகட்டும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? மொபைலை கொடுக்குறாங்க. அது நிமித்தம் பாருங்கள், அந்த பிள்ளைங்கள் அந்த மொபைலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த மொபைல் கொடுக்கல அப்படின்னா சின்ன குழந்தையாக இருந்தால் கூட அடம் பிடிக்குதுங்க. நீங்கள் அநேக இடங்களை நீங்கள் பார்க்கலாம். அநேக வீடுகளில் பார்க்கலாம். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போனால் பார்க்கலாம். அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்கள் என்ன பண்ணோம்? அந்த மொபைலை கொடுத்துடணும். அவங்க மாட்டு என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க? அப்போ ஏதாவது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதை பிடிங்கிட்டால் போதும், உடனே அங்கே கூக்குரல் தான், அதை கத்துற சத்தம் தான் அங்கே கேட்கும். அடம் பிடிக்கிற காரியம் தான் அங்கே நடக்கும். அப்போ பாருங்கள், இதில் எல்லாவற்றிலும் தப்பு வைக்கணும்.
அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சரியாக இருக்கணும். விசேஷ ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தரை நம்ம இறுக பற்றிக்கொள்ளணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இறுக பற்றிக்கொள்ள வேண்டாம். அப்போ பாருங்கள், மத்தேயு பார்த்துங்க 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் அதாவது மனுஷகுமாரனாக வரணும். அதற்கு எப்படி வரணுமா? ஒரு குழந்தை வடிவில் வந்து தான் வரணும் இல்லையா? அப்போ பாருங்கள், மரியாள் என்ற ஒரு பரிசுத்த வாட்டியை அவர் தெரிந்து கொண்டார். மரியாள் என்ற பரிசுத்த வாட்டியை, அல்லேலூயா, பரிசுத்த ஆவி மூலமாக உருவெடுக்கிறார். அப்போ பாருங்க, ஒரு கர்த்தர் ஒரு 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 சகோதரியை தெரிந்து கொள்வதற்கு அந்த சகோதரி பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. திருமணத்துக்கு அவங்க நம்ம நிச்சயிக்கப்பட்டாங்க. ஆனாலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க செவி கொடுத்தாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க என்ன பண்ணாங்க? செவி கொடுத்தாங்க. அது நிமித்தம் பாருங்க, கர்த்தர் அந்த சகோதரி மூலியமாக இந்த உலகத்தில் வந்தார். அந்த நேரத்திலும் கூட யோசேப்பு என்ன பண்ணார்? அவருக்கு அந்த விஷயம் தெரியாது. அது நிமித்தம் அவங்க என்ன பண்ண தள்ளிவிட நினைத்தார். ஆனாலும் கூட தூதர்கள் அவருக்கு என்ன பண்ணாங்க? ஆலோசனை கொடுத்தது நிமித்தம் அவர் என்ன பண்ணார்? அவங்களை சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, யோசேப்பும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு நபராக இருந்தார். கர்த்தருக்கு பயப்படுற ஒரு சகோதரராக இருந்தார். அது நிமித்தம் பாருங்க, அந்த குடும்பத்தில் வந்த பிள்ளை, அந்த குழந்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம மீட்டெடுக்கிறதற்கு ஹல்லேலூயா ஒரு குடும்பத்தில் அவங்க காரணமாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. யோசேப்பும் மரியாளும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அப்போ பாருங்க, இந்த லூக்கா 3ஆம் அதிகாரத்தில், லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம், பிள்ளை வளர்ந்தது, ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தில் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பிள்ளை வளர வளர பாருங்க, ஆவியில் பலன், பிள்ளைக்கு ஆவியில் பலன், குழந்தையாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவியில் பலன், ஞானத்தில் நிறைந்திருந்ததாக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஞானத்தில் அவர் நிறைந்தவராய் காணப்பட்டார். அது மாத்திரம் தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய பிள்ளைக்கும் அப்படிதாங்க. ஹல்லேலூயா. சிறு வயதில் அதற்காக ஜெபிக்கிற ஒரு பெற்றோர்கள் காணப்பட வேண்டும். பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் என்னுடைய குழந்தை நான் பரிசுத்தத்தோடு வாழணும். இது கர்த்தர் கொடுத்த குழந்தை, இதை நான் கர்த்தர்ட்ட திரும்பமாக ஒப்படைக்கணும். இந்த குழந்தை எப்படி பண்ணணும்? வளர வளர கர்த்தர்ட்ட அனுதினமும் ஒப்படைக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலன். மனிதன் தனிமையாக இருப்பதுன்னு சொல்லி ஏற்ற துணையை கொடுத்து அவளுக்கு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்து அந்த குழந்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கையிடும்படியாக நம்ம வளர்க்க வேண்டும். அவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவரை போற்றும்படியாக அந்த உலகத்தில் வளர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பாருங்க, அநேகர் கர்த்தரை அறியாதாக, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அநேக இடங்களில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சிறு பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? யூடியூப்பில் ஷார்ட் வீடியோக்கு பயன்படுத்துகிறாங்க. அது வளர வளர பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன வயசில் என்ன சொல்லுவாங்க? இது ரொம்ப சின்னதிலே பழுத்துருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சில தேவையில்லாத டயலாக், சினிமா டயலாக்லாம் எடுத்து கொடுத்து அதை பேச வச்சு தன்னுடைய பிள்ளை என்ன பண்ணுறாங்க? அவங்க ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அதோடைய அர்த்தம் கூட தெரியாது. அதாவது அதோடைய வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா அசிங்கமான வார்த்தையாக இருக்கும், கேவலமான வார்த்தையாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் பேச வைக்கிறாங்க. அந்த சிறு பிள்ளையிலே அது என்ன பண்ணுது? தேவையில்லாத வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுகுது. அப்புறம் வளர வளர அந்த குழந்தை எப்படி இருக்கும் பாருங்க. அவங்களுக்கு என்னன்னா, தன்னுடைய குழந்தை ஃபேமஸ் ஆகணும், அவ்வளோதான். அது படிக்குதோ இல்லையோ, யூடியூப்ல ஷார்ட்ஸில் வரணும். அதுதான் இப்போ அநேக பெற்றோர்களுக்கு உண்டான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாதுங்க. கர்த்தருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படி தன் பிள்ளையை ஷார்ட் வீடியோவில் வரணும்னு நினச்சிங்கன்னா, பாட்டு பாட சொல்லுங்க, நல்ல பாட்டு பாட சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாட்டு பாட சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்கள், கதைகள் இருக்குது, கதைகளே சொல்லுங்க. இப்படிப்பட்டதாக பிள்ளைகளை வளருங்க. ஹல்லேலூயா. அப்போ தான் அந்த பிள்ளை வளர வளர என்ன பண்ணுவாங்க? கர்த்தருக்குள் பலன் கொள்ளும். அப்போ பாருங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க? பெற்றோர்கள் எருசலேமுக்கு வருஷந்தோறும் எருசலேமுக்கு வருவாங்க பண்டிகைக்கு. வந்துட்டு திரும்பி என்ன பண்ணுறாங்க? அவங்க போகிறாங்க. போகும்போது என்ன பண்ணுறது? இயேசு கிறிஸ்துவான கூட இல்லை. அப்போ அவருடைய வயது 12. அப்போ அவங்க திரும்ப தேடிட்டு போகிறாங்க. 3 நாள் கழித்து என்ன பண்ணுறாங்க? தேவாலயத்தில் பார்க்குறாங்க பாருங்க. அப்போ அந்த மிஸ் ஆன குழந்தை எங்கே இருக்குது? தேவாலயத்தில். ஆனால் நம்முடைய பிள்ளைகளே எப்படிங்க? ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் விட்டுட்டு நம்ம கடைக்கு போயிட்டு வந்தாலும் சரி, அந்த பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, தேவையில்லாத காரியத்தை செய்து கொண்டு இருப்பாங்க.
ஓகேங்களா? அப்போ பாருங்க இவர் எப்படி இருக்கிறார் பாருங்க. 3 நாளைக்கு பின்பு லூக்கா 2:46 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்து இருக்கிறோம். போதகர் மத்தியில் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாருங்க. அது மாத்திரம் இல்லை, அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவங்க பேசுறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார். அவங்க பேசுறதை கேட்டு அதற்கு இவர் கொஸ்டின் கேட்கிறாரு. கொஸ்டின் கேட்டு அவங்களுக்கு சில காரியங்கள் அவங்களுக்கு என்ன பண்றாரு சொல்றாரு. அது நிமித்தம் அந்த குழந்தையை பார்த்து, அந்த இயேசு கிறிஸ்துவான 12 வயதில் இருக்கிற அவரை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அவர் பேச்சை கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள் சொல்லப்பட்டாங்க. அதாவது அவருடைய ஆன்சர், அவர் சொல்ற பதிலை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டு பிரமித்து போனார்கள் சொல்லப்படுகிறார். அவருடைய புத்தி, அவருக்குள்ள இருக்கிற ஞானத்தை கண்டு. நம்முடைய பிள்ளையை பார்த்து அப்படி யாராவது பிரமித்து போறாங்களா? பேசுற நல்வார்த்தை. ஹல்லேலூயா. அப்படியா நம்ம பிள்ளை என்ன பண்ணோம்? வளர்க்க வேண்டுங்க. ஹல்லேலூயா. அன்னாள் என்ற சகோதரி இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்க சபை ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறாங்க. கத்தர் அவங்க என்ன பண்றாங்க? ஒரு பொருத்தனை பண்றாங்க. அந்த பொருத்தனையை கேட்டு கத்தர் என்ன பண்றாரு? குழந்தை பாக்கியத்தை கத்தர் கொடுக்கிறார். அந்த குழந்தை பால் மறந்த பிறகு ஹல்லேலூயா என்ன பண்றாங்க? சபையில போய் விட்டுடுறாங்க. அந்த குழந்தை வளர்ந்து 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 கர்த்தர் பேசுகிற இடைபடுகிறதற்கு அந்த குழந்தை தன்னை இடம் கொடுத்துச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் கூப்பிடுறார், சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றினாருங்க. ஹல்லேலூயா. அதே போல நீங்க எரேமியால பார்க்கலாம். எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்தப்படுத்தி தீர்க்கதரிசியா என்ன பண்றாரு? கட்டளை அந்த குழந்தைய. அப்ப கூட எரேமியா சொல்ற, நான் சிறு பிள்ளைன்றாரு. இல்ல இல்ல இல்ல, நீ சிறு பிள்ளை இல்ல, நான் உன்னோடு பேசுவேன், முதல்ல வார்த்தை வைப்பேன், நீ பேசு அப்படின்றாரு. இப்படிப்பட்ட கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான பிள்ளைகளா நம்ம பிள்ளைகள் இருக்கணுங்க. இதுதாங்க பாக்கியவான். இதுதான் பாக்கியமுள்ள ஒரு குடும்பம். ஹல்லேலூயா. நம் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டுங்க. பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னு கண்காணிக்க வேண்டும். அப்படி கண்காணிக்கிற பட்சத்தில் தான் அந்த பிள்ளை நல்லா வளரும். அது மாத்திரமல்ல, பாருங்க நீதிமொழிகள் 23:13 பாருங்க. நீதிமொழி 23:13 பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரேமனால் அடித்தால் அவன் சாகான் சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளையை தண்டியாமல் விடாதே. பிள்ளை தப்பு பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? தண்டிக்கணும். ஹல்லேலூயா. அடிக்கணுங்க. இந்த காலத்தில் யாருமே அடிக்கிறதில்ல. ஏன்னா ஏதாவது செஞ்சுப்பான், ஏதாவது பண்ணிப்பான், இல்லை வீட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறு பிள்ளை என்ன பண்ண தண்டிக்கிறது கிடையாது. ரொம்ப அதிகமாக செல்லம் கொடுத்து என்ன பண்ணுறாங்க? அந்த பிள்ளையை கெடுத்து விடுகிறாங்க. அநேக குடும்பத்தில் பார்க்கும்போது அநேக காரியங்களை கேள்விப்படுகிறோம். ஹல்லேலூயா. பிரேமனா அடிக்கிறதான் அவன் சாகான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்காக எப்போ பார்த்தாலும் அவன் பிள்ளையை போட்டு அடிக்கிறதில்ல. அவங்க கோவப்படுத்தவும் கூடாது. அன்பினாலேயும் வழி நடத்தணும். எந்த நேரத்தில் அடிக்கணும், எந்த நேரத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அநேக குடும்பத்தில் கம்ப்ளைண்ட் என்ன தெரியுங்களா? மொபைல் தான். இந்த காலகட்டம் அப்படி. ஹல்லேலூயா. ஏன்னா ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மொபைலில் தான் அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அது நிமித்தம் அவங்க பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க? அந்த மொபைலில் தான் எங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாங்க, அதை பார்த்து தான் நாங்கள் செய்யணும், அதில் எல்லாமே போட்டிருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பெற்றோர்கள் பக்கத்திலே இருக்கணுங்க. பக்கத்திலே இருந்து அவங்களை கண்காணிக்கணும். ஒரு சில குழந்தைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன வயசில் பேச்சே வரமாட்டேங்குது. அந்த மொபைலை யூஸ் பண்ணி மற்றவங்கள்ட்ட பேசணும் அப்படின்ற வார்த்தை வரமாட்டேன். அது நிமித்தம் அவங்களுக்கு பேச்சே வரலை. இப்படிப்பட்டவர்களாம் இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனையும் கட்டளைகளையும் கை கொள்ளுவதனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி. பாருங்க, பெற்றோர்களுக்கு முதலாவதாக என்ன பண்ணணும்? கர்த்தருடைய கட்டளைகளையும் கர்த்தருடைய கற்பனைகளையும் கை கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இருந்து, அது மாத்திரமல்ல பாருங்க, அவர் கத்த இந்த உலகத்தில் அவங்களுக்கு என்ன பண்றாரு? வீடு வாசல் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏற்படுத்தி கொடுத்து 3வது வசனம் பாருங்க. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் நீ நன்றாய் இந்த உலகத்தில் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய கவனமாயிருக்கணும். ஹல்லேலூயா. செழிப்பான ஒரு இடத்தை கர்த்தர் கொடுப்பார். கொடுத்து
என்ன பண்ணுவாராம், நம்மள்ட்ட அவர் பதில் கேட்பார். எப்படி இருக்கணுமா, அவருடைய கற்பனைகளும் கைக்குழுகிற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி ஜாக்கிரதையாக இருந்து பாருங்க, இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனை கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனை கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. இப்படி பெற்றோர்கள்லாம் இருந்து, அது மாத்திரமில்ல, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுள். இருதயத்தில் இருந்து, அது மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்கு அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவோம், பெற்றோர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாதாங்க பிள்ளைகளுக்கு போதிக்க முடியும். வேதத்தில் அநேக ரகசியங்கள், மறைபொருள்கள், ஓமைகள், தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகள், இப்படி அநேக காரியங்கள் இருக்கு. இதை பெற்றோர்கள் தெரிந்திருக்க வேண்டும். அப்பதான் பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும். அநேக நடந்த காரியங்கள், எலியாவை கர்த்தர் பயன்படுத்த, எலிசாவை பயன்படுத்தின காரியங்கள், மோசையை பயன்படுத்தின காரியங்கள், யோசுவாவை பயன்படுத்தின காரியங்கள், இன்னும் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் செய்த காரியங்கள், எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், பெற்றோர்கள் நன்கு தெரிந்திருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். பாருங்க, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியில் நடக்கிற பொழுதும் படுத்துக்கொள்கிற பொழுதும் எழுந்திருக்க போதும் அவைகளை குறித்து பேசு. பிள்ளைகள்கிட்ட பேசணுமா? இப்போ பேசுனா எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க, போர் அடிக்குது, சும்மா இதை பற்றியே பேசாதீங்கம்மா. எதுவா, பைபிள் கதை போர் அடிக்கதா? ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே பேசுகிறீங்கண்ணே. நாமளும் அதை எப்படி சொல்லி கொடுக்கணுமோ அந்த விதத்தில் சொல்லி கொடுக்கணுங்க. ஹல்லேலூயா. அவங்களையும் நம்ம போட்டு அவங்கள போட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஹல்லேலூயா, தொந்தரவுப்படுத்தக்கூடாது. அவங்களும் என்ன பண்ணணும், அவங்க மைண்டை புரிந்து கொள்ளணும். அவங்க எந்த மைண்டில் இருக்கிறாங்க எப்படின்னு புரிந்து கொண்டு அந்தந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணணும், கரெக்டாக அவங்களுக்கு போதிக்கிறவங்களாய் காணப்பட வேண்டும். அப்போ தான் அந்த பிள்ளைகள் வளரும். அப்போ தான் அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. பிள்ளைகள் குறித்து வேதத்தில் அநேக காரியங்கள் உண்டுங்க. ஹல்லேலூயா. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம சிறிய நேரத்தில் கொடுக்கப்பட்டதான காரியங்கள் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல தான் அவங்க பெற்றோரை நம்ம கனப்படுத்துவாங்க, பெற்றோருக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. அதனால் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், நம்ம முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்க வாலிபம் வர்றதுக்குள்ளாக அந்த சிறு வயதில் அநேக மனப்பாட வசங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவங்களுக்கு அதில் அநேக வசங்களை மனப்பாடம் பண்ணும்படியாக கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு சபையில் நான் பார்த்தேங்க, ஒரு சபையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கூல் படிக்கிறோம், அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு செகண்ட் ஸ்டாண்டர்டு படிக்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சப்ஜெக்ட் புக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா. அதே போல் அந்த சர்ச்சில் சண்டே கிளாஸில் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அந்தந்த ஏஜுக்கு தகுந்தா போல் பிள்ளைங்களுக்கெல்லாம் புக்ஸ் கொடுக்குறாங்க. பைபிளில் இருந்து அதாவது ஒன் வேர்டு கொஸ்டின்ஸு, அப்புறம் சூஸ் த பெஸ்ட் ஆன்சரு, அப்புறம் கோடிட்ட இடங்கள், அப்புறம் பொறுத்துக, இப்படி சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்தந்த ஏஜுக்கு தகுந்தா போல் பைபிளில் இருந்து என்ன பண்ண புக்ஸ் தயாரிக்கிறாங்க. 11th 12th வரைக்கும் புக்ஸ் தயாரிக்கிறாங்க. புக்ஸ் தயாரித்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு அந்தந்த ஏஜ் உள்ள பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸில் கொடுக்குறாங்க. அப்போ அது அந்த பிள்ளைங்க என்ன பண்ணோம், பாடம் 1 பாடம் 2 பாடம் 1 சொல்லிட்டு என்ன பண்ணுற, அந்தந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுற, வருஷம் முழுவதும் அந்த பிள்ளைக்கு அந்த புக்ஸ். கடைசியில் எக்ஸாம், வாரம் எக்ஸாம், மந்த்லி ஒன்ஸ் எக்ஸாம், அவங்க கொஷின்ஸ் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அருமையாக சொல்கிறாங்க. சின்ன பாப்பா ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க. சண்டே கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு பிரயோஜனம் இருக்கணும். அப்போ பாருங்க, அவங்க அந்த ஏஜில் அந்த புக்ஸ் அவங்க படிக்கிறாங்க. அடுத்த ஏஜுக்கு போகும்போது இன்னொரு புக்ஸ், அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ். அதே போல் அவங்களுக்கு 11th 12th படிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த சண்டே கிளாஸில் அந்தந்த ஏஜுக்கு தகுந்தா போல் அவங்க அந்தந்த படிப்புக்கு தகுந்தா போல் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, பைபிள்லேருந்து புக்ஸ் எடுத்து அவங்களுக்கு இது பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க அந்த ஒரு சபையில். இது எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்கள். இது அநேக சபையில் அப்படி பண்ணுறது கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ வளர அந்த குழந்தை என்ன பண்ண ரொம்ப அருமையாக வளரும். இப்படி அநேக காரியங்கள் என்ன பண்ண, நம்ம எஃபோர்ட் எடுத்து பிள்ளைகளை அந்த எதிர்காலத்தில் நம்ம எப்படி வளர்க்க வேண்டும் என்ற எஃபோர்ட் எடுத்து அவங்கள வளர்க்கணும். கர்த்தருக்குள்ளே அவங்கள வளர்க்கணும். இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக வைத்து நம்ம வளர்க்கணும். அது மாத்திரமல்ல பாருங்கள், அதே லூக்கால கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 3ஆம் அதிகாரத்தில்
இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இயேசுவானவர் எப்படி அவர் வளர்ந்தார்னு சொல்லிட்டு. அப்போ ஆவியானவர் அவருக்குள்ள இருந்து அவர் செயல்பட்டார். நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் ஆவியானவர் செயல்பட வேண்டும். அப்போ அந்த சபையில் அந்த ஆலயத்தில் அநேக மத்தியில் இயேசுவான அந்த 12 வயதில் பேசிட்டு இருந்தார் இல்லைங்க. அதை குறித்து அவங்க தாயாரும் பார்க்குறாங்க. அவங்க தாயார்ட்ட அவங்க கேட்குறாங்க, ஏன் இப்படி செய்த அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா அப்படின்றாரு. என் பிதாவுக்குரிய காரியத்தை நான் செய்யணும் இல்லையா, அதுக்காக தான் அந்த உலகத்தில் நான் வந்தேன். அதே போல இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு என்ன பண்ற வேலைகளை கத்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை இந்த உலகத்தில் நம்ம செய்ய வேண்டும். சும்மா நம்ம இந்த உலகத்தில் பிறக்கலைங்க. சும்மா நம்ம வாழ்ந்து விட்டு சுகபோகமான வாழணுன்றதுக்காக கர்த்தர் நம்மளை உருவாக்கவில்லை. அவருடைய வேலை செய்யும்படியாக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் இந்த உலகத்தில் பாலும் தேனும் ஓடுகிறமான தேசத்தை நம்ம கர்த்தர் கொடுத்து செழிப்பான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுக்காக தான் விசேஷ ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் நல்ல உடல்நல சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கிறதுக்கான காரணம் அவர் நமக்கு அனுப்பினதான இந்த உலகத்தில் உருவெடுத்த இந்த வாழ்க்கையில அவர் நமக்கு வைத்திருக்க திட்டத்தை நிறைவேற்றும்படியாக, அவருடைய காரியத்தை நிறைவேற்றும்படியாக, அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக தான் அந்த உலகத்தை நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக தான் அந்த உலகத்தை நம்ம ஜீவிக்க வேண்டும், சுகபோகமாக வாழ்வதற்காக அல்ல. ஹல்லேலூயா. ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தை சூழ்ந்து கொள்ள வேண்டுங்க. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளை கத்தனை பண்றான். சிறு பிள்ளைகள் எண்ணத்தில் வருவதற்கு எடுங்கொடுங்கள், தடை செய்யாதீர்கள்னு சொல்றாங்க. அநேக குடும்பத்தில் சிறு பிள்ளைகளை கத்தருக்குள்ள நெருங்குவதற்குள்ள விடமாட்டாங்க. ஹல்லேலூயா. அநேக சபைகளை கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்க நல்ல அழகாக பாட்டு பாடும், அதை பாட வைக்கிறதே கிடையாது. நல்ல வசனம் சொல்லும், பாட வைக்கிறதே கிடையாது. என்னைக்காவது வருஷத்தில் ஒரு நாள் முன்னாடி நிப்பாட்டுறது. அது வாரத்தில் ஒரு முறையோ இல்லை மாசத்தில் ஒரு முறையோ முன்னாடி நிப்பாட்டாதான் அது கொஞ்சம் தைரியம் வரும், நல்லா பேசும். வருஷத்துக்கு ஒரு முறை முன்னாடி நிப்பாட்டுறது, அது எப்படி வசனத்தை சொல்லும்? வருஷத்தில் ஒரு முறை பாட்டு பாட வைக்கிறது. எப்படிங்க பிள்ளைங்களை வளர்க்கணும்? ஹல்லேலூயா. கற்றுத்தரணும்னு சொல்றவங்களுக்கே கற்றுத்தரத்துக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. அவங்களுடைய காரியத்தை அவங்க பிஸியாக இருக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களை பயன்படுத்துறதுக்கே அவங்க பிஸியாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சபையில் உள்ள அத்தனை பேரையும் பயன்படுத்தணுங்க. கர்த்தர் யாரை கொண்டு வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்துவார். ஒருத்தவனை தடுப்பதற்கு ஒருத்தவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. அதனால இந்த உலகத்தில் பிள்ளைகளை கத்தருக்காக வளங்க. சிறு பிள்ளைகளுக்கு அந்த தாழ்மை, அதனால தான் சிறு பிள்ளைகள் அநேக காரியத்துக்கு கத்தர் என்ன பண்ண பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வைத்திருக்கிறார். சிறு பிள்ளையை போல ஒரு வீட்டா பரலோகத்துக்கு போக முடியாது. சிறு பிள்ளைக்கு அந்த தாழ்மை இருக்கணும். அப்படிப்பட்ட குணாதிசயம் பெரியவர்களுக்கு இருக்கணும். அதனால சிறு பிள்ளைகளை உங்கள் பிள்ளைங்களை கத்தருக்குள்ள வளருங்க. கத்தருக்கு ஏற்றபடி கத்தருக்கு பிரியமாக வளருங்க. வேதத்தில் வசனங்களை போதிங்க. அநேக கதைகள், அதாவது கதைகள்னு சொல்லப்படலை, மோசை எப்படி கர்த்தர் பயன்படுத்தினார், ஆபிரகாம் என்ன செய்தார், இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. ஒவ்வொருவரை குறித்து அநேக காரியங்கள் இருக்கிறது. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து உலகத்தில் எப்படி வந்தார், எதற்காக வந்தார், அநேக காரியங்கள் சிறு வயதிலிருந்து அந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுங்க. ஹல்லேலூயா. அதுதான் வேதத்தில் உபாகமம் 6 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே அவங்க பிள்ளைகளை வளருங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசைப்பார். கர்த்தர் உங்களை பிள்ளைகளை பலப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசைப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. க்ளோரி டு ஜீசஸ்.